எப்படியாவது ஜனவரி 9ஆம் தேதி திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிறதுனால நீதிபதி ஆஷா முன்பு இத ஒரு அவசர வழக்கா விசாரிங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்துல மத நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமா சில காட்சிகள் இருப்பதாகவும், பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை பெறாம இந்த படத்துல சில சிம்பல்ஸ் தவறான முறையில சித்தரிக்கப்பட்டிருக்கிறதாகவும், இந்த மாதிரியான காட்சிகளோடு இந்த திரைப்படம் வெளியானா சமூகத்துல ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சுந்தரேசன் தன்னுடைய வாதத்துல முன் வச்சாரு. இந்த வழக்கு தொடர்பான வாதங்களை ரொம்பவே பொறுமையா கேட்டுட்டு இருந்த நீதிபதி ஆஷா ஒரு கட்டத்துல இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறதே ரொம்பவே எனக்கு அசாதாரணமான ஒரு சூழலை ஏற்படுத்துதா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காங்க. உடனே குறுக்கிட்ட சுந்தரேசன், நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை, இதில் உரிய சட்ட திட்டங்களை தான் நாங்க கையாண்டிருக்கோம். எல்லா திரைப்படங்களுக்கும் என்ன நடைமுறையோ அதே நடைமுறை தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் நாங்க கையாண்டிருக்கோம். இதன் பிறகு கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் சார்பா ஆஜரான சதீஷ் பராசுரன், சுமார் 500 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படத்திற்காக நாங்க செலவு பண்ணியிருக்கோம். திடீர்னு இப்படி சென்சார் போர்ட் எடுத்த இந்த முடிவுனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு ஏற்படும். அதனால இதை நீங்க பரிசீலனை பண்ணி இந்த விஷயத்த உடனே முடிவுக்கு கொண்டு வந்து 9ஆம் தேதி திட்டமிட்டபடி இந்த படம் வெளியாவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி கிட்ட தன்னுடைய வாதத்தை முன் வச்சாரு. நீதிபதி ஆஷா இந்த வழக்க வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை மதியம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ உங்களுடைய விரிவான அறிக்கையை எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுக்கு நீதிபதி ஆஷா அறிவுறுத்தியிருக்காங்க.